பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். வேலூர் நேதாஜி விளையாட்டரங்கில் மரபு காய்கறிகள், கிழங்குகள் மற்றும் விதைகள் சேகரிப்பாளர்கள் கூட்டமைப்பின் சார்பில் கண்காட்சி மற்றும் உணவு திருவிழா நடந்தது. இதில் பாரம்பரிய அரிசிகள், நெல் ரகங்கள், பல்வேறு வகையான கிழங்குகள், நூற்றுக்கணக்கான தக்காளி மற்றும் மிளகு சம்பா, ரத்தசாலி, கொத்தமல்லி உள்ளிட்டவை இடம்பெற்றிருந்தது. இதில் சுமார் 2000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டனர். இதில் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு பார்வையிட்டனர். இங்க ஒவ்வொரு வருஷமும் தொடர்ந்து விதை திருவிழாவுக்கு நான் வந்துகிட்டே இருக்கிறேன். இது 4வது வருஷம் விதை திருவிழா. இங்க பாத்தீங்கன்னா நம்ம நினைச்சு பார்க்க முடியாத தக்காளி வகைகள், அப்புறம் கிழங்கு வகைகள், இது வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. இது மாதிரி விதை திருவிழாவில் வந்தாதான் நீங்க பார்க்க முடியும், அறிஞ்சிக்க முடியும். நம்ம திரும்பவும் நம்மளுடைய பாரம்பரிய இதுக்கு மாறுறதுக்கு இங்கே உள்ள இது மாதிரி ஒரு நிகழ்ச்சி கலந்துக்கிட்டால் தான் உங்களுக்கு அது தெரிய வரும். ஆனால் பொதுமக்கள் மற்ற இடங்களுக்கு போகிறதோட இது மாதிரி திருவிழாக்கள் எங்கே நடக்குது அப்படின்னு இது தேடி பார்த்து வரக்கூடிய ஒரு இடமா இருக்குது. நம்ம உடம்புக்கு ரொம்ப முக்கியமான உணவுப் பொருட்கள் எல்லாமே இங்கே காட்சிப்படுத்தியிருக்காங்க. ஒரு 200 கடைகிட்ட நம்ம காட்சிப்படுத்தியிருக்காங்க. அரியலூரில் பாரத மக்கள் மருந்தகத்தின் 8ஆம் ஆண்டு நிறைவையொட்டி இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. ஏழை எளிய மக்களுக்கு குறைந்த விலையில் தரமான மருந்து மாத்திரைகள் வழங்கும் வகையில் மத்திய அரசு பாரத மக்கள் மருந்தகத்தை செயல்படுத்தி வருகிறது. இந்நிலையில் இந்த மக்கள் மருந்தகம் ஆரம்பித்து 8 ஆண்டுகள் நிறைவு பெற்றதை ஒட்டி மக்கள் மருந்தகத்தின் சார்பில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் இரத்த அழுத்தம், சர்க்கரை வியாதி உள்ளிட்ட நோய்களுக்கு மருத்துவர்கள் பரிசோதனை செய்தனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டம் சார்பில் கர்ப்பிணி பெண்களுக்கு சமுதாய வளைகாப்பு விழா நடைபெற்றது. விழாவில் விருதுநகர் மாவட்ட கலெக்டர் சுகபுத்ரா தலைமை வகித்தார். இதில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு 200 கர்ப்பிணி பெண்களுக்கு வளைகாப்பு விழா நடத்தி வைத்து வளைகாப்பு சீர்களை வழங்கினார். விருதுநகரில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் பிறந்த நாளையொட்டி திமுகவினர் அன்னதானம் வழங்கினர். விருதுநகர் தேசப்பந்து மைதானத்தில் நடைபெற்ற பிறந்தநாள் நிகழ்ச்சியில் திமுக நகர செயலாளர் தனபாலன் தலைமை வகித்தார். இதில் விருதுநகர் சேர்மன் மாதவன் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு பிரியாணி வழங்கினார். இதில் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் நகராட்சிக்கு உட்பட்ட பெரிய ஏரியின் சிறு சேதமடைந்த பகுதியை சீரமைக்கவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன் முதல் கட்டமாக கடைவாசல் பகுதியில் உள்ள முள் மரங்கள், புதர்கள், செடி கொடிகளை அகற்றும் பணி JCB இயந்திரம் மூலம் நடைபெற்றது. அப்போது எதிர்பாராத விதமாக நகராட்சிக்கு குடிநீர் விநியோகம் செய்யும் பொன்னை குடிநீர் பைப்லைன் உடைந்து சேதமானது. இதனால் கடந்த 2 நாட்களாக குடிநீர் இன்றி பொதுமக்கள் மிகவும் சிரமத்துக்கு ஆளானார்கள். தகவல் அறிந்த நகராட்சி ஆணையர் சீனிவாசன் நகராட்சி பணியாளர்களை கொண்டு உடைந்த பைப்லைன் பகுதிகளை சீரமைக்கும் பணியினை ஆணையர் இரவு பகல் பார்க்காமல் துரிதமாக செயல்பட்டு உடைந்த பைப்லைனை சீரமைத்தார். பொள்ளாச்சி உடுமலை சாலையில் அமைந்துள்ள தனியார் கல்லூரியில் கல்லூரிகளுக்கு இடையேயான அறிவியல் கண்காட்சி நடந்தது. இதில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து 15க்கும் மேற்பட்ட கல்லூரிகளில் சுமார் 600 மாணவர்கள் 88 குழுக்களாக இந்த அறிவியல் கண்காட்சியில் பங்கேற்றனர். இதில் வெற்றியடையும் மாணவர்களுக்கு மாநில அளவில் நடக்கும் அறிவியல் கண்காட்சியில் கலந்து கொள்ள வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரப்படும் என்று கல்லூரி நிர்வாகம் தெரிவித்தனர். ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ், டீம் பில்டிங், இந்த மாதிரியான இதெல்லாம் நாங்கள் கற்றுக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் அதர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் இங்கே வந்திருக்கனால மற்ற ஸ்டூடெண்ட்ஸோட ப்ராஜெக்டையும் நாங்கள் பார்த்து நாலேஜ் கெயின் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. நம்ம காலேஜுக்கே யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரியான ஒரு ப்ராஜெக்டாக கொண்டு வந்திருக்கோம். இப்போ நிறையா எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம காலேஜஸ்லேருந்து என்ன மாதிரி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா சமுதாயத்திற்கு பயனுள்ளதான ப்ராஜெக்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நம்ம பொள்ளாச்சி அப்படிங்கிறது பார்த்துக்கிட்டிங்கன்னா அக்ரி பேஸ்டான ஒரு ஊருன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இங்கே வந்திருக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அக்ரி பேஸ்டான ப்ராஜெக்ட்ஸும் கொண்டு வந்திருக்காங்க. மண்ணை வச்சு எப்படி விவசாயம் பண்ணலாம், தண்ணி எப்படி ஆட்டோமேட்டிக்காக தண்ணி பாய்ச்சலாம், அந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் கூட நம்ம காலேஜ்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் இயரில் பண்ணியிருக்காங்க. அரியலூர் மாவட்டம் திருமலப்பாடியில் கொள்ளிடம் கரையோரத்தில் அமைந்துள்ள அப்பர் சுந்தரர் திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற
புனித தலமான வைத்தியநாத சுவாமி கோவிலில் மகா தேரோட்டம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சிறப்பு அபிஷேக ஆராதனைகள், வசந்த உற்சவம் மற்றும் பல்வேறு அலங்காரங்களில் சுவாமி எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இவ்விழாவையொட்டி வைத்தியநாத சுவாமி மற்றும் அம்பாளுக்கு பால், தயிர், இளநீர் உள்ளிட்ட 14 வகையான பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதனையடுத்து அம்பாள் தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தர்மபுரியில் விஸ்வ இந்து பரிஷத் மாவட்ட பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட தலைவர் சிவக்குமார் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஏரிகளுக்கும் தண்ணீர் கொண்டு செல்லும் திட்டத்தை உடனே நிறைவேற்ற வேண்டும், சிப்காட் திட்டத்தை உடனடியாக செயல்படுத்தி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்க வேண்டும், அனைத்து கிராம கோயில்களுக்கும் இலவச மின்சாரம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் மெய்க்குடிப்பட்டியில் திமுக மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர் தேவிமுத்து தலைமையில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். திமுகவினர் வீடு வீடாக சென்று அரசின் சாதனைகளை விளக்கி கூறி கும்மியடித்து நூதன முறையில் பொதுமக்களிடம் ஆதரவை திரட்டி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். திருப்பூரில் தாவேக செயல் வீரர்கள் கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் நடைபெற்ற போது இரு தரப்பினரிடையே கோஷ்டி மோதல் ஏற்பட்டது. திருப்பூர் மாநகர மாவட்டத்தில் மாவட்ட செயலாளர் பாலமுருகன் தலைமையில் ஒரு அணியாகவும், இணை செயலாளர் குத்புதீன் தலைமையில் ஒரு அணியாகவும் தமிழக வெற்றி கழகத்தினர் செயல்பட்டு வந்தனர். இந்நிலையில் திருப்பூர் தெற்கு தொகுதியில் செயல் வீரர்கள் கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் தொடர்பாக இரு அணியினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. தொடர்ந்து போலீசார் அவர்களை சமரசம் செய்தனர். கோஷ்டி மோதல் காரணமாக செயல் வீரர்கள் கூட்டம் பாதியில் முடிவடைந்தது.